ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடல் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் 3-6 குடியின் 8இல் மறைய பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் 12ஆம் இடம் அயனஸ்தானத்தை பார்ப்பதும் வெகு மாற்றங்களை உண்டாக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் ராசிநாதன் சுக்கிரன் இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் போய் மறைவதும் கெட்டவர் கெட்டிலும் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடியதும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதே இது 12 குடியை ஆட்சி பெற்றிருப்பதும் அதை குறு பார்ப்பதும் சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சுப விரயம்னா அது கல்யாண சுப விரயங்களை அடித்தளமாக பெண் பார்ப்பது, அதற்காக விரய செலவுகள் பண்ணுவதும் அல்லது ஆன்மீக பயணங்கள் செல்வதும் இது ஒரு சுப விரயமாக உங்களுக்கு அமையும். இந்த ராசிநாதனுக்கு வெகுநாதமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதையும், சுயதொழில் புரியவர்களுக்கு நல்ல வருவாயை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த புரட்டாசி மாதம் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் மாற்றங்களையும் அதற்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். 9இல் செவ்வாய் இருப்பது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்த இடத்தில் இடமாற்றம் உண்டாக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து போவதும் பல மாற்றங்களும் நன்மைகளையும் உண்டாக்கும். ஐடி பில்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குலாம் நல்லாயிருக்கும். தனியார் துறையில் இந்த ஐடி பில்டு, இந்த ஆராய்ச்சியாளர்கள் இவங்கள் புறமே நல்ல அமைப்பில் கொடுக்கும். 6இல் ராகு இருப்பது ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். 5இல் சனி இருப்பது பிள்ளைகளால் சற்று தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாக்கும். இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் துலா ராசிக்கு சித்திரை 2ஆம் பாதம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல எதிர்காலம் சிறப்பானதாக இந்த மாதம் அமையும் என்று, சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் பிறந்தவருக்கு ராகு 6இல் இருப்பது வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் அல்லது வெளியூர் சென்று படிப்பதற்கும் அல்லது வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கும் நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 6இல் இருப்பது இந்த ரசாயனம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு 8இல் இருப்பது ஆன்மீக பயணம், ஆன்மீக லைன் வழிபாடுகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி வைப்பதற்கும் நல்ல மாதமாக இந்த மாதம் அதற்குண்டான அடித்தளமாக அமையும். ஜாதகம் பார்ப்பது இல்லை யாராவது ஒரு மூலியமாக ஜாதகம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதும் இந்த மாதத்தில் அதற்குண்டான எடுத்து ஜாதகத்தை பார்த்து ஓரிரு மாதங்கள் திருமணத்தை முடித்து வைக்கக்கூடியதையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடியதையும், அதேமாதிரி பெண்மணிகள் இல்லத்தரசிகளுக்கு கணவனால் மேன்மையை உண்டாக்கக்கூடியதையும் இந்த மாதம் அமையப்போகிறது. துளாராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதுவே ஒரு மாற்றம் தான். இந்த ராசி நேயர்களுக்கு திருச்செந்தூர் போய் முருகன் வழிபாடு பண்ணுவதும், அருகாமையில் உள்ள முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.